வணக்கம். இன்னைக்கு நம்ம விநாயகருக்கு ரொம்பவே உகந்த பூந்தி லட்டை வீட்டிலே ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான மாவை நம்ம கரைச்சிப்போம். நான் இன்னைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் அரிசி மாவு. கடலை மாவையும் அரிசி மாவையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா இதையும் சேர்த்து, ஆப்ப சோடான்னு சொல்லலாம், இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற்றுற பதத்துக்கு கரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கையால் தான் நல்லா கரைக்கணும், கட்டிகள் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். 1 கிளாஸ் கடலை மாவுக்கு 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தண்ணீர். மாவு எந்த அளவோ அதே அளவுக்கு தான் நம்ம தண்ணீர் சேர்க்கணும். கம்மியாகவோ அதிகமாகவும் சேர்த்தா கரெக்டாக வராது. நம்ம 1 கிளாஸ் கடலை மாவு எடுத்ததுனால 1 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து இப்போ இதை சர்க்கரையை நல்லா சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா நம்ம விட்ட பிறகு மறுபடியும் ரிட்டர்ன் போகணும். ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க, அது எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை பாகை காய்ச்சி எடுத்துக்கணும். பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன் நான். பாகு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பாகு எடுத்து நம்ம கரண்டியில் ஹைட்டாக விட்டு பார்த்தோன்னா கீழே விழுந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் போகணும். அதுதான் இதுக்கு சரியான பதம். இப்போ பாகு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த சீஸ் திருவுற மனையை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சீஸ் திருவுற மனையில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கு. இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். நம்ம கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இந்த சீஸ் மனையில் நம்ம விட்டோன்னா நல்லா கரெக்டாக முத்து முத்தாக கீழே விழ ஆரம்பிக்கும். நிறைய விடாமல் ஒரு 2 கரண்டி மட்டும் விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அட் எ டைம் ஒரு 3-4 கரண்டி விட்டால் தான் உங்களுக்கு அப்படியே மொத்தமாக ஜாம் மாதிரி ஆகிடும். மேக்ஸிமம் 2 கரண்டி தான் விடணும். விட்டோன்னா இது மாதிரி தனித்தனியாக பூந்திகள் தனித்தனியாக விழ ஆரம்பிக்கும். அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த பூந்தி ரொம்பவும் பொரியக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. நல்லா வெந்து இருக்கணும். அதே சமயத்தில் கரகரப்பாக ஆகக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு முன்னாடி எடுத்து நம்ம சுட சுட அந்த சர்க்கரை பாகில் போட்டு நல்லா கலரி விட்டுடணும். சர்க்கரை பாகும் பார்த்திங்கன்னா அந்த சூடு ஆறக்கூடாது. அதனால் அந்த சூடு இருக்கும்போதே பூந்தியை சீக்கிரமாக பொரிச்சு அதில் போட்டுடணும். ரொம்ப எண்ணெயை வடிகட்டணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு எண்ணெயை இது மாதிரி லைட்டாக வடிகட்டிட்டு உடனே சேர்த்துடணும். ரொம்ப வடிகட்டி போட்டாலும் ட்ரையாக இருக்கும். இது ரீஃபைண்ட் ஆயில் தான்ன்றதுனால கரெக்டாக இருக்கும். லட்டு பிடிக்கிறதுக்கும் நமக்கு அப்போ கரெக்டாக அந்த க்ரீஸினஸ் கரெக்டாக இருக்கும்.
இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பொரித்து பூந்தி பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம பூந்தியை வெந்த பிறகு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜெல்லி கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டீலில் வடிகட்டுறது இருந்தால் அதையும் யூஸ் பண்ணி பூந்தி எடுத்தோன்னே ஈஸியாக இருக்கும். இப்போது கடைசியாக தேவையான அளவு முந்திரிகளை சின்ன சின்னதாக உடைச்சி முந்திரி திராட்சை இதை நம்ம அந்த எண்ணெயிலே பொரித்து இந்த கலவையோடு சேர்த்து விட்டுடுவோம். தேவையான அளவு நெய்யும் சேர்த்துடுவோம். நான் இன்றைக்கி ஒரு 2-3 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், நிறைய சேர்க்கலை. நமக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டுட்டு அது மேலே ஒரு வெயிட்டை வச்சுட்டு 2 நிமிஷம் மட்டும் தம் போட்டுடலாம். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ரொம்ப பாகு மாதிரி முறிய ஆரம்பிச்சிடும், நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வசதிப்படாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் தம் பண்ணிவிட்டு உடனே எடுத்து இதை லட்டுகள் பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கை பொறுக்கிற சூடில் தான் இருக்குது. சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவுகளில் லட்டுகள் பிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.